இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் நம்பர் 6 பேராகிராஃப் கொஸ்டினில் 3rd கொஸ்டின் பாருங்கள். அக்கவுண்ட் ஃபார் தி அவுட்பிரேக் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் இன் 1806. 1806 வேலூர் கலவரம் வெடித்ததை பற்றி எழுத வேண்டும். வெடித்ததுன்னா என்ன? கலவரம் வெடித்தது. கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்தியா படை வீரர்களுடைய அவர்களுடைய கிரீவன்சஸ், குறைபாடுகள், அவர்களுடைய கஷ்டங்கள். The dispossessed little kings and feudal chieftains were against the company government. Dispossessed little kings அப்படின்னு சொன்னோம்னா பதவி இழந்த சிறிய அரசர்கள், ஃபியூடல் சீஃப்டைன்ஸ் நிலப்பிரபுக்கள், இவர்கள் எகெயின்ஸ்ட் த கம்பெனி கவர்மெண்ட், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக இருந்தார்கள். ரெண்டு பேரும், ரெண்டு குரூப்ஸ். த டிஸ்பொசஸ்டு லிட்டில் கிங்ஸ், டிஸ்பொசஸ்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. த டிஸ்பொசஸ்டு லிட்டில் கிங்ஸ் அண்ட் ஃபியூடல் சீஃப்டைன்ஸ், ஃபியூடல்னா நிலப்பிரபுக்கள். The Sepoys in the British Indian Army nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. So in the Sepoys, British Indian Army, பிரிட்டிஷ்காரர்கள் வைத்திருந்த இந்திய இராணுவத்தில் அங்கு பணியாற்றிய சிப்பாய்கள் மனதில் நர்ஸ்டு அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனதில் நீண்ட காலமாக வைத்திருந்தார்கள், உள் மனதில் வைத்திருந்த அந்த எண்ணம் என்னென்னா ஒரு ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ரிசென்ட்மெண்ட் அப்படின்னாக்கா ஒரு வலிமையான கோப உணர்வு அவர்கள் வைத்திருந்தார்கள். வலிமையான மனக்கசப்பு அவர்கள் மனதிலே இருந்தது அப்படிங்கிறதுக்காக நர்ஸ்டு அப்படிங்கிற வர்பு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த லோ சேலரி அண்ட் புவர் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரமோஷன். ஸோ சம்பளம் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ப்ரமோஷனுடைய வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு. இது ஒரு பாயிண்ட். சரியா? த சிப்பாய்ஸ் யாருன்னு முதல்ல அந்த சப்ஜெக்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. த சிப்பாய்ஸ் இன் தி பிரிட்டிஷ் இண்டியன் ஆர்மி. ஸோ அந்த ஆர்மியோட பேர் பிரிட்டிஷ் இண்டியன் ஆர்மி சிப்பாய்ஸ். சரியா? இப்போ திருப்பி படித்து பாருங்க. த சிப்பாய்ஸ் இன் தி பிரிட்டிஷ் இண்டியன் ஆர்மி nursed a strong sense of resentment over a low salary and poor prospects of promotion. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் சிப்பாய்கள். அடுத்த செக்ஷன் த ஸ்டேட் ஆஃப் பீசன்ட்ரி. இந்த இடத்துல ஸ்டேட்னா நிலைமை, பீசன்ட்ரினா விவசாயிகளின் நிலைமை. From which the class of sepoys had been recruited. ஸோ அந்த சிப்பாய்களாக இன்று இருப்பவர்கள் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள். விவசாய கிளாஸ் அப்படின்னு சொன்ன செக்ஷன் ஆஃப் த பீப்புள், விவசாய பிரிவினராக இருந்தவர்கள் இன்று சிப்பாய்களாக ரெக்ரூட்டட் ஆகியிருக்கிறார்கள், அப்பாயின்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். ஆல்சோ பாதர்டு தம். ஸோ அவர்களும் ரொம்ப சிரமப்பட்டார்கள். பாதர்டு தம் மச். புரியுதா? த ஸ்டேட் ஆஃப் பீசன்ட்ரி ஃப்ரம் விச் கிளாஸ் த சிப்பாய் ஹேட் பீன் ரெக்ரூட்டட் ஆல்சோ பாதர்டு தம் மச். அடுத்து மெனி சிப்பாய்ஸ் ஃபேமிலி வேர் இன் டயர் எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட்ஸ் டியூ டு தி லேண்ட் டென்யூர்ஸ் அண்ட் ஃபெமைன் breaking out in 1805. ஸோ பல சிப்பாய்களுடைய குடும்பம், அவர்களுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருந்தது. ஸோ த டயர் எக்கனாமிக் ஸ்ட்ரெயிட்ஸ், அவர்களுடைய மோசமான பொருளாதார நிலைமை. ஏனென்றால் டியூ டு தி லேண்ட் டென்யூர், நில குத்தகை காரணமாக, அண்டு ஃபெமைன் அப்படின்னு சொன்னால் பஞ்சம் தோன்றியது 1805. ஸோ இரண்டு காரணங்கள் பொருளாதார நிலையை மோசமாக்கியது.
பல சிப்பாய்கள் குடும்பங்களில். ஏனென்றால் இந்த சிப்பாய்கள் எல்லாம் விவசாயிகளின் குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள். ஸோ டியூ டு லேண்ட் டென்யூர்ஸ் அண்ட் ஃபெமைன் breaking out in 1805. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெமைன் breaking out in 1805, land tenures. Many சிப்பாய் families were dire economic strait. ஸோ இந்த பார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. dire economic strait, பாக்கியெல்லாம் ஈஸி. Many சிப்பாய்ஸ் families were in dire economic strait due to the land tenures and the famine breaking out in 1805. The most opportune situation come with the sons and the family members of Tipu being interned in the Vellore revolt. ஸோ மிக ரொம்ப வாய்ப்பானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திப்பு சுல்தானுடைய குடும்பம், மகன்கள் அவர்கள் எல்லாம் வெல்லூர் ஃபோர்ட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். The trigger for the revolt came in the form of a new military regulation notified by Commander-in-Chief Sir John Craddock. ட்ரிகர் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு காரணம் ஃபார் த ரிவோல்ட். இந்த கலவரத்திற்கு ட்ரிகர்னு சொன்னால் அந்த துப்பாக்கியை ப்ரெஸ் பண்ணுற அந்த ஹேண்டில், ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி இருக்கும், ஒரு பட்டனு, அதை ஆன் பண்ணால் ஃபயர் ஆகும். அது மாதிரி இதில் முக்கியமான, இந்த இடத்துல முக்கியமான காரணம் ட்ரிகர் அப்படின்னு சொன்னால் முக்கியமான காரணம் ஃபார் த ரிவோல்ட். இந்த கலவரத்திற்கு முக்கியமான காரணம் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் நியூ மிலிட்ரி ரெகுலேஷன். புதிய இராணுவ கட்டுப்பாடுகள் என்ற வடிவத்தில் வந்தது முக்கிய காரணம். சரியா? கரெக்டாக நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக படிக்கணும் இதை பொறுத்தளவுலாம். த ட்ரிகர் ஆஃப் த ரிவோல்ட் கேம் இன் தி ஃபார்ம் ஆஃப் நியூ மிலிட்ரி ரெகுலேஷன். அதை கொடுத்தது யார்? நோட்டிஃபைடு பை கமாண்டர்-இன்-சீஃப் சர் ஜான் கிரெடாக். கமாண்டர்-இன்-சீஃப் இராணுவ தளபதி பேர் சர் ஜான் கிரெடாக். ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க, CRADOCK. ஸோ புதிய வேர்ட்ஸ் நம்ம மனசுக்குள்ளே போகணுன்னா ஸ்பெல்லிங் படிச்சுக்கோங்க. The trigger for the revolt came in the form of a new military regulation notified by Commander-in-Chief Sir John Craddock. According to itங்கிறது new military regulation. New military regulation in Padi. The Indian soldiers were not permitted to wear caste marks or rear rings when in uniform. ஸோ புதிய இராணுவ சட்டங்களின்படி இந்தியா சோல்ஜர்ஸ் தங்களுடைய மத அடையாளங்களை அணிவதிலும் தங்களுடைய காதுகளில் வளையம் போடுவதிலும் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் பணியில் இருக்கும் பொழுது, யூனிஃபார்ம் அப்படின்னா பதவியில் இருக்கும் பொழுது, புரியுதா? அக்கார்டிங் டு இந்தியன் சோல்ஜர்ஸ் வேர் நாட் பர்மிட்டட் டு வியர் caste marks or earrings when it uniform. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, they were to be clean shaven and maintain uniformity. The new turban added fuel to fire. ஸோ அவங்கெல்லாம் ஷேவ் பண்ணி க்ளீனாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். மெயின்டைன் யூனிஃபார்மிட்டினா ஒரே மாதிரி இருக்கணும். சோல்ஜர்ஸ் வந்து ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோட் இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ டர்பன், புதிய ஒரு தலைப்பாகை அதற்கு அந்த அது ஒரு தீக்கு எண்ணெயாக அமைந்தது. ஸோ இது வந்து காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு காரணம். இது வந்து கிரீவன்சஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸில் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட் பிரேக் ஆஃப் தி ரிவோல்ட். ஸோ இந்த ரிவோல்ட் எப்படி வெடித்தது? On 10th July 1806, சூஸில் வரும் இந்த கொஸ்டினும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th July 1806 in the early hours, அதிகாலை பொழுது, the Indian Sipais of 1st and 23rd Regiment started the revolt. ஸோ கலவரத்தை ஆரம்பித்தது ரெஜிமெண்ட் அப்படின்னு சொன்னால் படை, இராணுவ படையின் ஒரு பகுதி, இராணுவ படையின் பகுதி
1வது ரெஜிமெண்ட் 23வது ரெஜிமெண்ட் இதில் உள்ள இந்திய சிப்பாய்கள் early hours அதிகாலை பொழுதில் 10th July 1806 started the revolt. So first Colonel Fancourt was the first victim. So revolt ஆரம்பித்த உடனே முதல் பலி, விக்டிம்னா பலி, முதல் உயிர் பலி கர்னல் ஃபேன்கோர்ட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபேனை ஞாபகம் வச்சுக்கோ, கோர்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கர்னல் மெக்கராஸ், MEKARRAS. நான் படிக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வரும். மெக்கராஸ், கர்னல் மெக்கராஸ், MEKARRAS of the 23rd regiment was killed. இதெல்லாம் உங்களுக்கு புரியும். Armstrong was showered with bullets. Another English officer was Armstrong. அவர் குண்டுமழை பொழிந்தது அவர் மீது. Armstrong was showered with bullets. About a dozen other officers were killed. ஸோ இது புரியும் உங்களுக்கு இல்லையா? ஒரு டஜன் மற்ற அதிகாரிகளும் கொல்லப்பட்டார்கள். அடுத்தது கில்லஸ்பீஸ் brutality. Major Coates informed Colonel Gillespie. ஸோ ஒரு வெளியில் இருக்கிறார் மேஜர் கோட்ஸ், அவர் கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் தெரிவிக்கின்றார். ஸோ மேஜர் கோட்ஸ், COOTES, மேஜர் கோட்ஸ், கர்னல் கில்லஸ்பி, மேஜர் ரேங்க் இன் ஆர்மி, கர்னல் ரேங்க் இன் ஆர்மி, அதெல்லாம் பதவி பேர், கர்னல், மேஜர், இதெல்லாம். ஸோ கர்னல் ஸ்பெல்லிங் படிக்கணும்னா COLONEL, கர்னல், கில்லஸ்பி, GILLESPIE, கில்லஸ்பி, GILLESPIE. So Gillespie reached the fort along with a squadron of cavalry under the command of Captain Young. So Gillespie reached the fort, இது உங்களுக்கு தெரியும். ஸோ கோர்ட்டுக்கு வந்துட்டார். along with அப்படின்னா அவருடன், a squadron of cavalry, குதிரைப்படை, ஒரு குதிரைப்படை வருது அவருடன். அதோட கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் யங். ஸோ கேப்டன் யங்கின் தலைமையின் கீழ் ஒரு குதிரைப்படையுடன் கில்லஸ்பி ஃபோர்ட்டினை அடைகிறார். கில்லஸ்பி reached the fort along with a squadron of cavalry under the command of Captain Young. அடுத்து பார்த்தீங்கன்னா the rebels proclaimed Fateh Haider. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சு, கலவரம் முடிஞ்சிருக்கு, இவங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த ரிபல்ஸ் அவங்க இன் ஆக்ஷன், செயல்பாட்டில் இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்க, த ரிபல்ஸ் ப்ரொக்ளைம்டு ஃபத்தேக் ஹைதர், திப்பு சுல்தானோட மகன் ஃபத்தேக் ஹைதர், அவரை அறிவிக்கிறார்கள். ப்ரொக்ளைம்டு ஆஸ் தயார் நியூ ரூலர், தங்களுடைய புதிய ஆட்சியாளராக ஃபத்தேக் ஹைதர் என்பவரை பிரகடனப்படுத்துகிறார்கள். ஃபத்தேக், FATEH, புரியுதா? ஃபத்தேக், FATEH, ஹைதர் ஸ்பெல்லிங் படிக்கலாம், HYDER. and hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. ஸோ அந்த மைசூர் சுல்தான்ஸோட கொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா புலிக்கொடி, டைகர் ஃப்ளாக். ஸோ அதை ஹாய்ஸ்டட் அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை ஏற்றினார்கள். hoisted the tiger flag of Mysore Sultans in the fort. The uprising was crushed by Colonel Gillespie. uprising அப்படின்னு சொன்னால் revolt, புரட்சி. ஸோ இந்த புரட்சியை கில்லஸ்பி அடித்து நொறுக்கி விட்டார், அதாவது கட்டுப்படுத்தி விட்டார், நசுக்கி விட்டார், அதுபோல் வரும். சரியா? இப்போ the rebels proclaimed Fateh Haider as their new ruler and hoisted the tiger flag of Mysore Sultan in the fort. The uprising was crushed by Colonel Gillespie. அடுத்து பார்த்தீங்கன்னா according to an eyewitness, ஐவிட்னஸ்னால் ஒரு சாட்சியின் கருத்துப்படி, அக்கவுண்ட் 800 soldiers were found dead in the fort.
800 வீரர்கள் அந்த ஃபோர்ட்டில் இறந்து கிடந்தார்கள். 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி அண்டு வெல்லூர். 600 வீரர்கள் அந்த சிறைச்சாலை, கன்ஃபைன்மெண்ட்டுன்னு போர் வீரர்களை வைத்திருக்கிற அந்த சிறைச்சாலை அங்கே வைத்திருந்தார்கள்ங்கிறதுக்கு வேர் கேப்ட் திருச்சிராப்பள்ளி அண்டு வெல்லூர். ஸோ த ஆஃபீஸர்ஸ் அண்டு மென், அதிகாரிகள் மற்றும் அது மனிதர்கள், என்கேஜ்டு இன் த சப்ரெஷன் ஆஃப் த ரிவோல்ட். சப்ரெஷன் ஆஃப் த ரிவோல்ட் அப்படின்னு சொன்னால் கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் மனிதர்களை இந்த இடத்துல சோல்ஜர்ஸ்னு எடுத்துக்கலாம். மென் அப்படி மென் அப்படின்னு சொன்னால் என்னுடைய அதிகாரிகள் மற்றும் சோல்ஜர்ஸ். என்கேஜ்டு இன் தி சப்ரெஷன் ஆஃப் த ரிவோல்ட், இந்த கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகள் மற்றும் மனிதர்கள் were rewarded with prize money and promotion. ரிவார்டட்னா அவர்களுக்கெல்லாம் வெகுமதிகள் அளிக்கப்பட்டன, பணப்பரிசு மற்றும் பதவி உயர்வு. So the officers and men engaged in the suppression of the revolt were rewarded with prize amount and promotion. The officers responsible for the revolt was removed from the office and recalled to England. ஸோ அதிகாரிகள், இந்த கலவரத்திற்கு காரணமான அதிகாரிகள், இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிள்னா காரணமான அதிகாரிகள், were removed from the office, அவர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல ஆஃபீஸ்னால் அவங்க வகித்த பதவி. அண்ட் ரீகால்டு டு இங்கிலாந்து, இங்கிலாந்துக்கு மீண்டும் திருப்பி அழைக்கப்பட்டார்கள். ஸோ 17 நிமிடங்கள் ஆகிருக்குது. இதை விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அநேகமாக உங்களுக்கு ஒரு 15 minutes இஸ் இனஃப் டு மெமரைஸ் திஸ் பேராகிராஃப். 15 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் உங்களுக்கு போதும் இதை பேராகிராஃபை நீங்கள் படிச்சுக்கிறதுக்கும். எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கும்போது எவ்வளோ டைம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.